தம்பிகளா நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா யூங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு டோ யூ பை டோ இஜெட் கேட்டிருக்காங்க. யூங்கிற ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸுங்கிற டைம் மட்டும் பார்த்தா போதும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற டைப் இங்கே இருக்குது, அடுத்தது எக்ஸுங்கிற டைம் தேர்ட் டேர்மில் இருக்குது. அதை மட்டும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எழுதியிருக்கோம். எக்ஸ் பை ஒய்னா எக்ஸ் 1 ஆயிரும், ரிமைனிங் 1 பை ஒய் மைனஸ் 1 பை எக்ஸை டெஃபினிஷன் பண்ணால் -1 பை எக்ஸ் ஸ்கொயர் இஜெட் மல்டிபிள் அப்படி எழுதியிருக்கோம். ரிமைனிங் இருக்குது 1 பை ஒய் மைனஸ் இஜெட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அடுத்தது யூவை ஒய்யை பொறுத்து இது தெரியும், சேம் அதே ப்ராசஸ் தான். அப்போது ஒய்ங்கிற டைம் மட்டும் பார்த்தா போதும். ஒய் 1 பை ஒய்யை பண்ணால் -1 பை ஒய் ஸ்கொயரு எக்ஸுங்கிற டைம் அப்படி எழுதியிருக்கிறோம். இதில் அதே மாதிரி பண்ணால் எக்ஸ் ரிமைனிங்னு அது ஒய்யை பொறுத்து பண்ணும்போது ஒய் 1 ஆயிரும், இஜெட்டு 1 பை இஜெட்டுன்னு எழுதிக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி தான் யூவை இஜெட் பொறுத்து பண்ணும்போது இப்போ 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். 3ஐயும் முன்ன சொன்ன மாதிரி தான் எக்ஸால் மல்டிபிள் பண்ணி ஒய்யால் மல்டிபிள் பண்ணி இஜெட்டால் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஆட் பண்ணும்போது இது எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா முன்னாடி எக்ஸால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அடுத்த டைமு ஒய்யால் மல்டிபிள் பண்ணணும், இது இஜெட்டால் மல்டிபிள் பண்ணணும். அந்த டைம் தான் எழுதி இங்கே வச்சுருக்கேன். இது லாஸ்ட் டைமில் எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 0 ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பை ஒய், ஒய் பை இஜெட், இஜெட் பை எக்ஸ் இந்த 3 டைம் லைன் எழுதியிருக்கேன். ரிமைனிங் இந்த மைனஸ் எல்லாம் இருக்கிற டைம்லாம் லைனாக எழுதியிருக்கிறேன். இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸுங்கிற டைம் என்ன பண்ணணும், இஜெட்டால் மல்டிபிள் பண்ணணும் மேலேயும் கீழேயும். சேம் இதே ப்ராசஸ் வந்துடும். இங்கே ஒய்ங்கிற டைம் இருக்கா, இதையும் ஒய்யால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ் ஒய் பை ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். அதே மாதிரி இஜெட்டால் அப்போ இதெல்லாம் மைனஸில் இருக்கும், இதெல்லாம் ப்ளஸில் இருக்கும். கேன்சல் பண்ணால் அது 0ன்னு கிடச்சிருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.